சட்டவிரோத மது விற்பனை கைதை தொடர்ந்து ஏடிஎம்கே பிரமுகருக்கு ஆதரவாக டிஎம்கே நகர செயலாளர் சென்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அர்ச்சனி வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அதிமுக பிரமுகர் ஐயனார் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் போது பள்ளிப்பாளையம் திமுக நகர செயலாளர் குமார் பின்னாடி ஒளிந்து கொண்டு வர மறுத்த குற்றவாளிகள். கள்ளக்குறிச்சியில விஷசாராயம் அருந்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து தமிழகம் முழுவதும் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்வோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என போலீசார் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஆவடாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஐயனார். இவர் சற்று ஒரு வருடமாக அதிமுகவில் பிரமுகராக திகழ்ந்து வருகிறார். இந்த நிலையில கடந்த நேற்று பள்ளிப்பாளையம் ஆவடாங்காடு பகுதியில பொது கழிப்பிடத்தில் மது விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வந்த அதிமுக பிரமுகர் ஐயனார் மற்றும் செல்வகுமாரை கைது செய்து பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 15 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில நேற்று இரவு குற்றவாளிகளான அதிமுக பிரமுகர் ஐயனார் மற்றும் செல்வகுமாரை போலீசார் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் போது அங்கு வந்த பள்ளிப்பாளையம் திமுக நகர செயலாளர் குமார் பின்னாடி அதிமுக பிரமுகர் ஐயனார் ஒளிந்திருந்ததாகவும் அதே சமயத்தில் போலீசார் வலுக்கட்டாயமாக அதிமுக பிரமுகர் ஐயனாரை இழுத்துக் கொண்டு காரில் ஏற்றினர். இந்த சம்பவம் இடையே அதிமுக பிரமுகர் ஐயனார் மது விற்ற போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டதை அடுத்தாலும் தற்போது திமுக நகர செயலாளர் அதிமுக பிரமுகருக்கு ஆதரவாக சென்றது திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக திமுக நகர செயலாளர் குமாரை மாற்றக் கோரி திமுகவினர் சிலர் தமிழக முதலமைச்சருக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளனர். அதே சமயத்தில் அதிமுக பிரமுகர் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டதற்கு ஆதரவாக திமுக நகர செயலாளர் குமார் காவல் நிலையத்திற்கு சென்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.